ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றிய டிப்ஸ்னா, நம்ம இட்லி குருண அரிசி இருக்குது பாருங்க, அதை வச்சு நம்ம இட்லியை வைக்கும்போது நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சமாக சோடா ஆட் பண்ணணுங்க. ஒரு பிஞ்சு அளவுக்கு சோடா ஆட் பண்ணாங்கன்னா இந்த இட்லி வந்து நல்ல பஞ்சு மாதிரி கிடைக்குங்க. மாவு தந்தடி உப்பு போட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக சோடாங்க. இது ஒரு 4-5 மணி நேரம் வச்சு புளிக்க வச்சு வைக்க தந்தால் நீங்கள் சோடா ஆட் பண்ணாண்டா. இல்லாட்டா ஒரு 1/4 டீஸ்பூன் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். நம்ம இட்லிக்கெலாம் எப்படி மாவு ஊற்றுவோமோ அதே மாதிரி இருக்கணுங்க. எப்படி ஒட்டாமல் துணியில் ஜம்முன்னு வருது பாருங்க. யாருமே அரிசி மாவில் செஞ்ச இட்லின்னே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு சாப்பிட்டாட்டு எம்மியாக கிடச்சிருக்கு. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டிப்ஸோட பார்க்கலாம். பாய்.